கடவுள் அருள் யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம். நாம் புது வருடத்திற்கு பலன் பார்க்கிறோம், தமிழ் வருடத்திற்கு பலன் பார்க்கிறோம், ஆங்கில வருடத்திற்கு பலன் பார்க்கிறோம். வருட கிரகங்களான சனி, குரு, ராகு, கேது இவை அனைத்திற்குமே பலன்களை பற்றி நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். ஆனால் பொதுவான ஒரு வழக்காடல் ஒன்று, தை பிறந்தால் வழி பிறக்கும். ஆனால் அந்த தை பிறந்தால் யார் யாருக்கு வழி பிறக்கும், இதை பற்றி நம்ம இது வரைக்கும் அதிகமாக பேசினதே இல்லை. அதனால் இந்த தடவை அதை பற்றி உத்தராயண புண்ணிய காலத்தினால் கிரக நிலையின் காரணத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி நாம் இங்கு பேசலாம் என்று தான் இருக்கிறோம். இந்த தை மாதம் விருச்சிக ராசியிலும் கடக லக்னத்திலும் பிறக்கிறது. லக்ன ஏரி நட்சத்திரம், சந்திரன் ஏரி நட்சத்திரம் இரண்டுமே சனியின் நட்சத்திரமாக இருப்பதுங்கிறது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். காரணம் என்னன்னு சொன்னால், சனி பகவான் இந்த வருஷம் பெர்த் யோகியாக இருக்கார். இந்த தை மாதம் பிறக்க நேரத்தில் கண்டம் நாம யுகம், அதில் சனி பகவான் பெர்த் யோகியாக இருக்கிறார். சந்திரன் அவயோகியாக இருக்கிறார். அந்த சந்திரன் அவயோகியாகி நீசமடைந்திருப்பது பொதுவாக ஒரு நல்ல விஷயம் என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த வருடம் தை மாத பிறப்பு என்பது பொதுவாகவே உத்தராயண புண்ணிய காலம் என்பது மிகவும் மகத்துவமிக்க காலம். ஏன்னு கேட்டால், தட்சிணாயன புண்ணிய காலத்தில் முடியக்கூடிய நேரத்தில் இறைவன் மக்கள் தொகை, பூமியின் பாரத்தை குறைப்பான். பல உயிர் சேதங்கள் நடக்கும். உலகம் பூரா எங்கெல்லாம் என்னெல்லாமோ நடக்குது. நம்ம இந்தியாவில் நடந்தது தான் நமக்கு தெரியுது. அப்போது அந்த உத்தராயண புண்ணிய காலம் என்பது அப்போ சூரியன் துலா மாதம் சொல்லக்கூடிய ஐப்பசி மாதத்தில் நீசமாகி அதிலிருந்து சிறிது சிறிதாக பலம் பெற்று அவர் மகர ராசியில் சந்திக்கக்கூடியதான் மகர சங்கராந்தி என்று நாம் எல்லாம் சொல்கிறோம். அந்த மகர சங்கராந்தி என்பது உத்தராயண புண்ணிய காலத்தின் ஆரம்பம். உத்தராயண புண்ணிய காலத்தில் தான் பல மேன்மையான தன்மைகள் எல்லாம் நடக்கின்றன. அந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் தான் பீஷ்மர் கூட தன் உயிரை மாய்த்துக் கொள்வதற்காக காத்து கொண்டிருந்தார். உத்தராயண புண்ணிய காலத்தில் யார் ஒருவருக்கு மரணம் நிகழ்கிறதோ அவர் உண்மையிலே சற்று புண்ணியவான்கள் என்றெல்லாம் கூறப்படுகிறது. அயன தர்ப்பணம் பண்ணும்போதும் அப்படி தான். தட்சிணாயன உத்தராயணம் பிறந்த பிறகு தர்ப்பணம் பண்ணணும்னு சொல்லுவோம். அந்த வகையில் பார்க்கும்போது 15ஆம் தேதி 15/1/2026 அன்றைக்கி காலையில் தர்ப்பணங்கள்லாம் பண்ணணும் எல்லாருமே. இப்படி இந்த உத்தராயண புண்ணிய காலம் பிறக்கக்கூடிய காலகட்டத்தில் சிம்மத்தில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், தனுசில் புதன், செவ்வாய், மாந்தி, மகரத்தில் சூரியன், சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தை சனி, மிதுனத்தில் குரு, இந்த தன்மையில் இந்த உத்தராயண புண்ணிய காலம் பிறக்கிறது. இந்த நிலையில் 12 ராசிகளுக்கும் என்ன என்ன நிகழ்வுகள் நடப்பதற்குண்டான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன என்பதை நாம் வரக்கூடிய பதிவுகளில் பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சுகஸ்தானாதிபதி சந்திரன் அமர்ந்திருக்கிறார். இந்த உத்தராயண புண்ணிய காலம் பிறக்கக்கூடிய அந்த நேரம். ஏன்னா 14ஆம் தேதி நைட்டே உத்தராயண புண்ணிய காலம் பிறந்துருது. கிட்ட 14/1/2026 இன்னைக்கு சாயந்தரம் 6:45 மணிக்கு உத்தராயண புண்ணிய காலம் பிறந்துருது. அப்போ அங்கே சூரியன் மகரத்தில் பிரவேசம் பண்ணுறான். உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் பிரவேசம் செய்வது அற்புதமான ஒரு விஷயம். ஆனால் சுகஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ஆம் இடத்தில் போய் நீச்சமடைகிறார். அவர் அவயோகியாகி நீச்சமடைவது என்பது அவ்வளவு நல்லது அல்ல என்று தான் நாம் இங்கு கூற வேண்டும். ஆனால் லக்னமோ கடக லக்னம், மன்னிக்கணும், கடக லக்னம் விடுகிறது. கடக லக்னாதிபதி சந்திரன் 5ஆம் இடத்தில் போய் நீசம் அடைகிறாருங்க. அந்த லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் சேர்க்கை என்று ஏற்படுகிறது. இந்த சூரியன் சுக்கிரன் சேர்க்கை என்று ஏற்படும் போது இந்த மேசராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல சூரியனும் சுக்கிரனும் இருக்கும்போது பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படும். சூரியன் 5ஆம் அதிபதி 10இல் இருப்பது, ஒரு திரிகோணாதிபதி கேந்திரம் ஏறுவது என்பது ஒரு கீர்த்தி, புகழ், வெற்றி இவை அனைகளுக்குமே மகத்துவம் தரக்கூடிய ஒரு விஷயம். மேசராசி அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு மிகுந்து காணப்படக்கூடிய ஒரு விஷயம் என்று நாம் சொல்லலாம். அதே மாதிரி குழந்தைகளுக்கு சொல்லப்போனால் அவர் 10ஆம் இடத்தில் மகர ராசியில் தனது சொந்த நட்சத்திரத்தை தான் சஞ்சரிப்பார். எப்போவுமே மகராசியில் ஒரு பிரயோசனம் உத்திராடம் அவருடைய சொந்த நட்சத்திரம் தான், அதை எப்போவுமே சஞ்சரிப்பார். அப்போ அந்த குழந்தைகள் பெற்றோர்களின் சொல் பேச்சை கேட்டு நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம். துடிப்புத்தனம் இருக்கத்தான் செய்யும் குழந்தைகளுக்கு. இருந்தாலும் சுக்கிரன் சூரியன் சேர்க்கை என்பது
சற்று காதல் வயப்படக்கூடிய தன்மைகளை உருவாக்கிவிடும் மேசராசிக்காரர்களுக்கு. ஆனால் அதில் முழுமை அடைவீர்களா என்று சொல்லப்போனால் அது சற்று அது ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். காரணம் என்று சொன்னால் இந்த மேசராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கிறார். பொதுவாகவே ராகு 11 இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனால் அந்த 10ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12இல் இருப்பதால் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் உழைப்பு அதிகமாக இருக்கும், வருமானம் குறைவாக இருக்கும். அதே சமயத்தில் ராசிக்கு 8இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் மனத்தடுமாற்றங்களும் செயல் தடுமாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படும். நாம் செய்வது சரிதானா, நாம் என்ன செய்ய நினைத்தோம், என்ன செய்து கொண்டு இருக்கிறோம், ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு ஏன் இதை செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு தன்மைகள்லாம் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இப்போ உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் மேசராசிக்காரர்களுக்கு இந்த உத்தராயண புண்ணிய காலத்திற்கு பிறகு திருமண வாய்ப்புகள் அதிகமாகும். அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். 7ஆம் இடம் பொதுவாக களத்திரஸ்தானம். அந்த ஸ்தானத்தை உங்கள் ராசியின் பாக்கியாதிபதியாகிய குரு பார்ப்பது என்பது அதீத நற்பலன்களை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். நிச்சயமாக திருமணம் நடக்கும். நீண்ட காலமாக திருமணத்திற்காக நேரம் பார்த்து கொண்டிருந்த இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த உத்தராயண புண்ணிய காலம் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்ற தன்மையை போல் இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக அவர்களுக்கு திருமணம் நடப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றன. அதுக்குண்டான வழிபாட்டு முறைகள் நீங்கள் செய்வது சால சிறந்தது. அது மட்டுமல்லாமல் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது அமர்ந்திருப்பதால் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது இருந்தால் குழந்தைகளிடம் பிடிவாதத்தன்மை அதிகமாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய அப்பாவின் அப்பா இருந்தார் என்றால் அவருக்கும் சில உடல்நிலைகள் எல்லாம் பாதிப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கின்றன. உங்கள் பாக்கியஸ்தானத்தில் உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் அமர்ந்திருப்பது, அதோடு புதனும் அமர்ந்திருப்பது, புதனும் செவ்வாயும் இரண்டும் இரு பகை கிரகங்கள் ஆவார்கள். அந்த புதன் குரு பரிவர்த்தனையாகிறது நல்ல விஷயம். மாந்தி அங்கு அமர்ந்திருப்பது என்பது சற்று பின்னடைவு. அப்போ பித்ரு தோஷத்தினால் இருக்கக்கூடிய எதிர்பாராத இடையூறுகள் கண்டிப்பாக உங்களை பாதிப்பதற்குண்டான சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்கின்றன. அப்போ பித்திரு காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து தந்தை இல்லாதவர்கள் தர்ப்பணம் செய்வது, உத்தராயண புண்ணிய கால தர்ப்பணம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அது 15ஆம் தேதி செய்யணும். 15/1/2026 கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் உத்தராயண புண்ணிய காலத்தில். அப்போ பித்திருக்கள் 9ஆம் இடத்துல மாந்தி இருப்பதால் பூர்வீகத்தில் முன்னோர்கள் செய்த சில குளறுபடிகள், சில விஷயங்கள் பித்திரு தோஷங்களாகி மாறி உங்களுடைய பாதிப்புகள் ஏற்படுத்தும். உங்களுடைய வருமான குறைபாடுகள் ஏற்படுத்துவது, தொழில் முன்னேற்றம் இல்லாமை, திருமண தடை, குழந்தை பாக்கிய தடை, அப்புறம் ஆரோக்கிய குறைவு, இவை அனைத்திற்குமே அதுதான் காரணமாக இருப்பதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன. ஆகையால் மேசராசிக்காரர்கள் கண்டிப்பாக முன்னோர்கள் வழிபாடு செய்யணும். ஏன்னா 5லையும் ஒரு பாபகிரகம், 9ல் 2 பாபகிரகம், 2 பாபகிரகத்தோடு சேரும்போது புதனும் அங்கு பாவியாகி விடுகிறார். ஆகையால் சிந்திக்கும் ஆற்றல் உங்களுக்கு மிகவும் குறைந்துவிடும். இதெல்லாம் எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு நீங்கள் சென்றீர்களானால் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய விபரீத எதிர்பாராத ஒரு சில விபத்துக்கள் விஷயங்களிலிருந்து உங்களை நீங்கள் காத்து கொள்ள முடியும். ஆக மேசராசிக்காரர்கள் செவ்வாய் பகவான் அதற்கு அதிபதியாக இருப்பதால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், முருகன் ஆலயங்களுக்கு சென்று அதுவும் வைகாசி விசாகம் சிறப்பான நட்சத்திரம் முருகனுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபடுவது மிகவும் அற்புத நற்பலன்களை கிடைக்கும். முடிந்தால் பழனிக்கு ஒரு முறை கிரிவலம் எம்பெருமான் முருகனை நீங்கள் சரணடைந்தீர்களானால் ஏற்படக்கூடிய எதிர்மறை விலைகளிலிருந்து நிச்சயமாக நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். மீண்டும் அடுத்த ராசியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.